மக்களே! செம்மையான ஒரு வேலைவாய்ப்பு வழங்குறது யாரு அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இதே மாதிரி ரெகுலரா தெரிஞ்சுக்கணும்னா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா, இன்னைக்கு நான் கொண்டு வந்த வேலை மைய நிர்வாகி அப்படின்ற ஒரு வேலை. ரூ. 35,000 சம்பளத்தோட வந்திருக்கேன். சரிங்களா? அதே மாதிரி அது ஒண்ணு தான வாய்ப்புன்னு கேட்டிங்கன்னா, இல்லைங்க. சீனியர் கவுன்சிலர் வாய்ப்போடையும் வந்திருக்கேன். சரிங்களா? சீனியர் கவுன்சிலர் வாய்ப்புக்கு சம்பளம் ரூ. 22,000. இதே மாதிரி தகவல் தொழில்நுட்ப பணியாளர் ஐடி அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்ற ஒரு வேலை வாய்ப்புக்கு ரூ. 20,000 சம்பளம். வழக்கு பணியாளர் அப்படின்ற ஒரு வேலை வாய்ப்புக்குமே ரூ. 18,000 சம்பளம். பாதுகாவலர் அதாவது செக்யூரிட்டி கார்டு அப்படின்ற வேலைக்கு ரூ. 12,000 சம்பளம். பன்முக உதவியாளர் மல்டி பர்பஸ் ஹெல்ப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலை வாய்ப்புக்கு ரூ. 10,000 சம்பளம். ஓகேங்களா? இதுக்கெல்லாம் எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன கேட்குறாங்க, என்ன படிச்சிருக்கணும் அப்படின்றது தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா ஃபுல்லாகவுமே இந்த வீடியோவை இந்த ஒரு வேலை வாய்ப்பை பற்றி தான் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். சரிங்களா மக்களே? மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வேலை வாய்ப்பை அறிவிச்சிருக்கிறது யார் அப்படின்னா, சென்னை மாவட்ட சமூக நல அலுவலகத்தில் கீழ் எர்ணாவூரில் செயல்பட்டு வரும் ஒருங்கிணைந்த சேவை மையத்தில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிய விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றனர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வெளியிட்டிருக்கிறது யார் அப்படின்னா, சென்னை மாவட்ட ஆட்சித்தலைவர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? பெண்கள் மற்றும் குழந்தை வளர்ச்சி அமைச்சகம் இருக்கு இல்லையா, அதில் இருந்து 24 மணி நேரமே அது வந்து அவசர சேவைகள் வழங்குகின்றனர். ஓகேங்களா? அதில் நம்ம வந்து இந்த வேலைக்கு இருக்க போகிறோம். ஓகேங்களா? மைய நிர்வாகி அதாவது சென்டர் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்ற ஒரு ரோலுக்குமே ஒரே ஒரு காலி பணியிடங்கள் இருக்குங்க. இதுக்கு வந்து என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா, மாஸ்டர் டிகிரி இன் சோஷியல் ஒர்க்கு, சைக்காலஜி படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கவுன்சிலிங் சைக்காலஜி படிச்சிருந்தா ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டெவலப்மெண்ட் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்கொடுமைகளை தடுக்கும் வகையில் அரசு மற்றும் அரசு சார்ந்த திட்டங்கள் அல்லது திட்டங்களுடன் அமைக்கப்பட்ட ஒரு நிர்வாகத்தில் குறைந்தபட்சம் 4 வருடங்கள் முன் அனுபவம் இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. ஓகேங்களா? இல்லைப்பா அப்படின்னா குறைந்தபட்சம் 1 வருட அனுபவமாக உடையவராகவாது இருக்க வேண்டும் அப்படின்றது எதிர்பார்ப்பு. எக்ஸ்பீரியன்ஸுன்றது 1 வருஷம் கேட்குறாங்க. உள்ளூரை சார்ந்த பெண்கள் மற்றும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? வாகனம் ஓட்ட தெரிந்திருக்க வேண்டும். தேவைப்படும் பட்சத்தில் சுழற்சி முறையில் 7 நாட்களிலும் 24 மணி நேரமும் பணியாற்ற வேண்டியிருக்கும். மாத ஊதியம் 35,000 அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? 35,000 சும்மா காசு விட்டுறாதீங்க. அதே மாதிரி மூத்த ஆலோசகர் அப்படின்ற ஒரு வேலைவாய்ப்பு சீனியர் கவுன்சிலர் இருக்குங்க. இதுக்கு என்ன படிச்சிருக்கணும்னா, MSW அதாவது மாஸ்டர்ஸ் டிகிரி இன் சோஷியல் ஒர்க் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு நீங்கள் MNC கவுன்சிலிங் ஃபைசியாலஜி படிச்சிருந்தாலுமே ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2 ஆண்டுகள் முன் அனுபவம் இருக்க வேண்டும்ன்றது எதிர்பார்ப்பு. இல்லை அப்படின்னா 1 ஆண்டு இருந்தாலுமே ஓகே அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இதுக்கு நீங்கள் வந்து பெண்கள் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி தெளிவாக தெரிவிச்சிருக்காங்க. 22,000 உங்களுக்கு சம்பளம். சரிங்களா? அடுத்தது தகவல் தொழில்நுட்ப பணியாளர் ஐடி அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்ற ஒரு வேலை வாய்ப்புக்கு ஒரே ஒரு வேகன்சி இருக்குது. BE BTech இல்லை BSc படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஐடி சார்ந்த விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டேட்டா மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா? செயல்முறை ஆவணங்கள் தயாரிப்பு அதாவது ப்ராசஸ் டாக்குமெண்டேஷன் மற்றும் வளைய அடிப்படையிலான அறிக்கையிடம் வெப் பேஸ்ட் ரிப்போர்ட்டிங் ஃபார்மேட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு குறைந்தபட்ச சம்பளம் 20,000 வழங்கப்படும் அப்படின்றதை சொல்லியிருக்காங்க. சரிங்களா? வழக்கு பணியாளர் அதாவது கேஸ் ஒர்க்கர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இந்த வேலைவாய்ப்பு. இதுக்கு 6 காலி இடங்கள் இருக்குங்க. இதுக்கு நம்ம என்ன படிச்சிருக்கணும்னா, பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும் சோஷியல் ஒர்க்கில், இல்லைன்னா MSc கவுன்சிலிங் சைக்காலஜி படிச்சிருக்க வேண்டும் அப்படின்றது எதிர்பார்ப்பு. பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை தடுக்கும் வகையில் அரசு மற்றும் அரசு சார்ந்த திட்டங்கள் இல்லை வேறு ஏதேனும் இதுக்கூட இருக்கிற அசோசியேட்டடாக இருக்கிற கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. குறைந்தபட்சம் 1 வருட அனுபவம் உடையவராக இருக்க வேண்டும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. மாதந்தோறும் உங்களுக்கு ஊதியம் 18,000 அப்படின்ற மாதிரி தெளிவாகவே தெரிவிச்சிருக்காங்க. பாதுகாப்பாளர் செக்யூரிட்டி கார்டு அப்படின்ற ரோலுக்கு பணியிடங்கள் 2ங்க காலி பணியிடங்கள். அரசு அல்லது புகழ்பெற்ற நிறுவனத்தின் பாதுகாப்பு பணியாளராக பணியாற்ற வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. உள்ளூரை சேர்ந்த பெண்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு சம்பளம் எவ்வளோ அப்படின்னா 12,000. அடுத்த வாய்ப்பு பன்முக உதவியாளர் அதாவது மல்டி பர்பஸ் ஹெல்ப்பர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. காலி பணியிடங்கள் 2ங்க. ஏதாவது ஒரு அலுவலகத்தில் நீங்கள் முன் அனுபவம் உடையவராக இருந்தால் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
10,000 உங்களுக்கு சம்பளம். இது எல்லாமே அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி நாள் அப்படின்னா 31/10/2025 5 மணிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது யார் அப்படின்னா செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர், செய்தி மக்கள் தொடர் அலுவலகம், சென்னை 1 அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. சரிங்களா மக்களே, அப்ளை பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.